ஹாய் காய்ஸ், இது உங்கள் புது முயற்சி. ஒரு குட்டி கதை கேட்கலாமா? டைம் இருக்கா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு குழந்தையோட தீராத ஆசையை பற்றி தான் இந்த கதை. எனக்கு 10 வயசு தாங்க ஆகுது. எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க அவங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அவங்க பேசுகிறத கேட்க பிடிக்கல. ஆனால் அவங்கள போக சொன்னால் போக மாட்டேங்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் அவங்கள விட மாட்டேங்கிறாங்க. என் தங்கச்சிக்கு அவங்க குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க குழந்தை கூட தான் விளையாடுறது, அவங்க குழந்த இருந்தால் தான் சாப்பிடுவா, அவள் குழந்த இருந்தால் தான் தூங்குவா. அந்த மாதிரி அவங்க குழந்தையோட ரொம்ப மிங்கிள் ஆயிட்டா. எங்கள் அம்மாவும் சொல்லவே முடியாதுங்க. 24 மணி நேரமும் அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களோட அந்த எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பாவும் அவங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இருக்கவே பிடிக்கலைங்க. ஆனால் இது முன்னெல்லாம் எப்படிமா இருந்துச்சு எங்கள் வீடு? ஜாலியாக இருக்கும். சொந்தக்காரங்களாம் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் இவங்க வந்ததுலேருந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் வர்றதே விரும்புறதில்ல. சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்த வீடு இப்போ மூஞ்சி கொடுத்து கூட பேச முடியாமல் போயிடுச்சு. அவங்க யாருன்னு தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு வந்த முதல் சொந்தம். அவங்க வந்ததுனால தான் எங்கள் குடும்பத்தோட சந்தோஷமே போணுச்சு. அதுதான் டிவி. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் வந்தாங்க. அவங்கள வச்சுட்டு தான் எங்கள் அப்பா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என் தங்கச்சிக்கிட்ட இருக்க தெரியுமா ஒரு குட்டி குழந்த? அது ஃபோனு. அந்த ஃபோன் வந்ததுலேருந்து என்னை கூப்பிடவே மாட்டேங்கிறா என் தங்கச்சி. எப்போ பார்த்தாலும் ஃபோனு தான். ஃபோனில் பாட்டு கேட்குறது, வீடியோஸ் பார்க்குறதுனே தெரியுறா. இவங்களாம் எப்படா எங்கள் வீட்டை விட்டு போவாங்கன்னு இருக்குது. எனக்கு மட்டும்தானா, இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசைகளை கமெண்ட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது?